தக்காளி விற்கிற விலைக்கு பார்த்துட்டா பழங்கணும் போல. தங்க விலை ஏறும்போது தக்காளி விலை எகிரிடுது. அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. உங்களோட கதையை கேட்க தான் வந்திருக்காங்க. அச்சச்சோ, அம்மாக்கு இன்னைக்கு தோட்டத்துல வேலை இருக்குடா. நாளைக்கு உங்களுக்கு கதை சொல்றேன், சரியா? ஆண்டி, நாங்க உங்க கதையை கேட்க தான் வந்தோம். நீங்க என்னடா நாளைக்கு சொல்றேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு இன்னைக்கே சொல்லணும். ஆமா அத்தை, நாங்க கதை கேட்க தான் வந்தோம். நீங்க இப்பயே சொல்லுங்க. இன்னைக்கு அழகழகா குட்டி குட்டி நண்பர்கள் சேர்ந்து வந்ததால நம்ம இன்னைக்கு ஒரு மந்திர உலகத்துக்கு போலாம், சரியா? மந்திர கதையா? வாவ், ஜாலி. இப்ப நம்ம தோட்டத்துல இருந்து நிறைய நண்பர்களை பார்ப்போம், சரியா? ஒரு கிராமத்துல ஆதிங்கிற சிறுவன் இருந்தான். அவன் ரொம்ப சுட்டி பையன், செல்வாக்கு நிறைந்த குழந்தை. அதாவது ரொம்ப பணக்கார வீட்டு பையன். அவன் விளையாட்டுல எல்லாம் சரி ஆர்வமா தான் இருப்பான். ஒரு நாள் ஒரு காட்டுக்கு போனான். அந்த காட்டுல ஒரு மாய உலகத்தை கண்டுபிடிச்சான். அதை கண்டுபிடிச்சிட்டு அவன் என்ன பண்ணனா, வெளியே வந்து அவன் நண்பர்களோட அந்த காட்டுக்கு போனான். சரி வாங்க, நம்மள அவன் என்னென்ன பண்ணனான்னு போய் பார்ப்போம். ஆதியும் ஆதி நண்பர்களும் அந்த காட்டுக்குள்ள போனாங்க. போற வழியில அவங்க முதல்ல பார்த்தது வண்ண வண்ண பூக்கள். அவ்வளவு அழகா இருந்ததா. அந்த மலர்களை எல்லாம் பார்க்கும்போதே அவனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததா. சரி வாங்க, அவன் இன்னும் என்னென்ன பார்த்தானே நம்ம அவனுக்கு பின்தொடர்ந்தே போய் பார்ப்போம். அங்க இருந்து அப்படியே நடந்து வேற ஒரு உலகத்துக்கு போனாங்களாம். அந்த உலகத்துல ஆதி நல்லா வண்ண வண்ண மலர்களும் அங்கேயும் விரிஞ்ச பூக்களோட பசுமையா இருக்கிற ஒரு அடர்ந்த புல்லுகளோட பலவிதமான பறவைகளும் விதவிதமான பழங்களையும் ஆதியும் ஆதி நண்பர்களும் பார்த்து ரசிச்சாங்களாம். அத்தை, நீங்க சொல்லும் போது எங்களுக்கும் அந்த உலகத்துக்கெல்லாம் போற மாதிரியே இருக்கு உங்க கூட. ஆமா ஆமா, நானும் அப்படி ஃபீல் பண்ணிட்டு தான் வரேன். அந்த பறவைகள் எல்லாம் அங்க இருந்த பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்றத ஆதியும் ஆதி நண்பர்களும் பார்த்தாங்களாம். நீங்க சொல்ல சொல்லி நாங்களும் அதெல்லாம் பார்த்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி வாங்க, அவங்க வேற எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த உலகத்தை போய் பார்க்கும்போது விதவிதமான விலங்குகள் எல்லாம் இருந்ததா. அது மாய உலகம்னால ஆதியையும் ஆதி நண்பனையும் அந்த விலங்கு ஒன்னும் பண்ணலையா. அவங்க அந்த விலங்குகளை எல்லாம் ரசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்களாமா. அங்க போகும்போதுதான் உண்மையான மாய உலகம் வந்துச்சான். ஏய் ஜாலி ஜாலி. ஆமா ஆமா, ஒரே ஜாலி தான். வாங்க வாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அந்த தோட்டத்துல கலக்கலரான மரங்கள்லாம் இருந்தது. அழகழகான மலைகளும் இருந்தது பக்கத்திலேயே. அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரத்துக்கடியில ஒரு மந்திர மாயமாகும் புக்கை ஆதி பார்த்தானா. அவன் நண்பர்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் விளையாண்டுட்டு இருந்தாங்களாமா. ஆதி மட்டும் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தது மட்டும் இல்லாம தன் நண்பர்களையும் கூப்பிட்டு இதை நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொன்னானா. அந்த புத்தகத்துல பல பல நட்சத்திர பூச்சிகள் எல்லாம் அவங்கள சுத்தி வர மாதிரி அவங்க அப்படியே மாய கனவுக்குள்ள போனாங்களா. நட்சத்திரங்களை போய் தொடர மாதிரியும் அழகழகான வானத்துல போய் அழகழகான ஆகாயங்களை எல்லாம் பாக்குற மாதிரியும் அவங்க அந்த புத்தகத்துல எல்லாமே பார்த்தாங்களா. அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் தொட்டு பார்த்தா அவங்கள சிரிப்பு மூட்ட மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் செஞ்சுதான். அந்த மாய புத்தகத்தினால அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருந்தாங்களா. நிறைய பொருட்கள் அவங்களுக்கு கிடைச்சதா. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த மாய புத்தகத்துல எல்லாமே கனவு உலகத்துல பார்த்தாங்களா. ஆதி தான் மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்காம தன் நண்பர்களையும் மாய உலகத்துல கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் சுத்தி காமிச்சான். அந்த மாதிரி நீங்களும் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல நண்பர்களா எல்லாத்துலயும் பங்கேற்றுக்கணும். ஆண்டி, இந்த கதையின் மூலம் நீங்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாங்களும் அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போன மாதிரி இருந்தது. ஆமாமா, எங்களுக்கும் உங்க கூட அந்த மாய உலகத்தை சுத்தி பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்தது ஆண்டி. நானும் உங்க கூட சேர்ந்து அந்த மாய உலகத்துக்குள்ள ஒவ்வொரு இடமும் வந்து பாக்குற மாதிரியே இருந்தது. ஆமா ஆண்டி, எங்களுக்கும் மாய புத்தகம் கிடைச்ச மாதிரி இருந்தது உங்க கதை. நாங்களும் நல்ல நண்பர்களா இருப்போம். எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஹெல்ப் பண்ணிக்குவோம். எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதையும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். நான் படிச்ச கதையில உள்ள மாய புத்தகத்தை உங்களுக்கு தரேன். நீங்களும் இதுல நிறைய கதை படிக்கலாம். சரி, நாளைக்கு நம்ம வேற ஒரு கதை பார்ப்போம். இப்ப போய் எல்லாம் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் பண்ணுவோம், அப்புறம் படிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல பிள்ளைகளை சமத்த தூங்கி காலையில ஸ்கூலுக்கு போகணும். அதேதான்.